ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஹெச்பி யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ப்ராஜெக்டில் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் மெடிசின் ஆர்டரிங் சிஸ்டம். ஓகேவா? அதாவது நார்மலாக நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம், கரெக்டாக? அதே மாதிரி இது இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிசன், அதாவது நம்ம மெடிசனை வந்து ஆர்டர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது. டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதில் வந்து நான் பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஓவர்வியூவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்குது, கரெக்டாக? அதில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி கண்டிப்பாக இருக்கணும். MySQL டேட்டாபேஸ், அதாவது டிபிக்கு நம்ம வந்து MySQL வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, JavaScript, Ajax, jQuery, Bootstrap இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செப்பரேட்டாக இதுக்கு அட்மின் பேஜுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீச்சர்ஸ். ஓகேவா? எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலையுமே. ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சைட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லா கார்ட் பேஜ்லையுமே உங்களுக்கு இருக்கணும், கரெக்டா? இப்போ நீங்கள் கார்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட கார்ட்டுக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்டிப்பாக லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஹோம் பேஜ், ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். ப்ராடக்ட் டீடைல்ஸ் பேஜுமே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட் ப்ராடக்ட், அதாவது ஷாப்பிங் கார்ட்ல வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்காக அதுவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆல் ஐட்டம்ஸ் இன் ஷாப்பிங் கார்ட். அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஷாப்பிங் கார்ட்ல வந்து நம்மளோட எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் குவான்டிட்டியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் குவான்டிட்டின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு ஒரு மெடிசின், அதாவது இப்போ நான் வந்து ஒரு குவான்டிட்டி வேணுமா, 2 குவான்டிட்டி வேணுமா, அதையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்குறது. ப்ளஸ் நம்மளோட ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? இது எல்லாமும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ், கிரெடென்ஷியல்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் செப்பரேட் அபவுட் அஸ் பேஜும் இருக்குது, கான்டாக்ட் அஸ் பேஜும் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் சைட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இது மேனேஜ் சைட்டுன்னு வரும்போது உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேட்டகரி ஆட் பண்ணுறது, எல்லா கேட்டகரிஸையும் வியூ பண்ணுறது, ப்ளஸ் அப்டேட் டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸுமே அவைலபிள் இருக்கும். ஓகேவா? ப்ராடக்ட்லேயும் சேம், எப்படி கேட்டகரியில் பார்த்தீங்களோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேயுமே நீங்கள் ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் புது ஸ்டாக் இருக்குதுன்னா அதை வந்து ஆட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, எடிட் அப்டேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புது ஆர்டர் ஏதாட்டும் வந்துருந்ததுன்னா ஆட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஆர்டரோட டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுறது. இப்போ ஸ்டேட்டஸ் வந்து டெலிவராக இருக்கா, பெய்ட் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட், அதாவது இன்னைக்கு வந்து என்ன சேல்ஸ் வந்து போயிருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டையுமே வந்து செக் பண்ணிக்கலாம் அட்மின் பேனலில். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர் ஆட் பண்ணுறது, எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க, அதை எப்படி எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது யூசர் ஆட் பண்ணுறது, அப்புறம் எல்லா யூசர்ஸ் யார் யார் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் பண்ணுறது, அப்புறம் எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளோ டயக்ராம். ஓகேவா? பிளேஸ் பண்ணுறது, ப்ளஸ் அந்த ஆர்டர் வந்து எங்கே இருக்குதோ அது வந்து அதோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இல்லை ஸ்பெஷல் இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம அட்மின் பேனலுமே செப்பரேட்டாக வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சாம்பிள் அவுட்புட்.
ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து டாக்குமெண்டேஷன். இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ள வந்து என்ட்ரி ஆகலாம். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூசரோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஜஸ்ட் ஹோம் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ப்ராடக்ட்ஸில் வந்து இப்போதைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது மட்டும் ஷோ ஆகியிருக்குது. ஓகேவா? ப்ளஸ் அபோட்டஸ் இருக்கும். அபோட்டஸ் நார்மலாக இருக்கிற அபோட்டஸ் தான். ஓகேவா? கான்டாக்டர்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அவங்களோட இமெயில், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகியிருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் தனியா லாகின், அதாவது லாகின்க்கு என்டர் பண்ற டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் ரெஜிஸ்டருக்கு புது யூசர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ப்ளஸ் அட்மின் பேனல் இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வேற, அதாவது அட்மின் சைடுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ நம்மளோட டிபில போயிட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? இதுதான் என்னோட டிபி. இதுல வந்து நான் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்னோட யூசர் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இதுல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூசர்ஸ் வந்து ஆட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அது கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு நம்மளோட மெயில் ஐடி ப்ளஸ் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்றேன். ஓகேவா? என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ள வந்து போயிடும். ஓகேவா? இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம இப்போ வந்து லாகின் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நேம் என்ன என்டர் பண்ணோம், மிடில் நேம் என்ன என்டர் பண்ணோம், லாஸ்ட் நேம் என்ன என்டர் பண்ணோம், ப்ளஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து மை அக்கௌண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் சைட். ஓகேவா? நீங்க வெளியே என்ன பார்த்தீங்களோ அதே தான் உங்களுக்கு வந்து ஹோம் சைட்லயுமே இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து என்னோட கார்ட்ல வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அது கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஆர் யூ ஷோர் வாண்ட் டு ஆட் திஸ் ப்ராடக்ட் டு யுவர் கார்ட் அந்த மாதிரி. இது உங்களுக்கு ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். சரியா? ப்ராடக்ட் ஹாஸ் பீன் ஆடட் டு கார்ட்ன்ட்டு. இதே இது நீங்க பேக் டு லிஸ்ட் வந்தீங்க அப்படின்னா அங்க வந்துரும். ப்ளஸ் இதுல வந்து உங்களுக்கு கார்ட்ல வந்து ஒரு 1 நம்பர் வந்து ஆட் ஆகியிருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒன், அதாவது ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம்ல அது வந்து நம்மளுக்கு வந்து வியூ ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்ட்ல ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் அவுட் தான் கொடுப்போம். கரெக்டா? இதுலயுமே நம்ம வந்து குவான்டிட்டியுமே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது 2 குவான்டிட்டி வேணுமா, 3 குவான்டிட்டி வேணுமா அந்த மாதிரி. இதுல நீங்க ஆட் பண்ண உங்களுக்கு இதுல அமௌண்ட் எவ்வளோ ஏறுதோ அதுவும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் அவுட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? செக் அவுட் கொடுத்ததுக்கு பிறகு டெலிவரி அட்ரஸ் கேட்கும். இதுல வந்து நீங்க அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம இப்ப பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் ஹஸ் பீன் பிளேஸ்டு சக்சஸ்ஃபுல்லி இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இதே இது இதுல நீங்க போயிட்டு மை ஆர்டர்ஸ்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது எதை ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகியிருக்கும். சரியா? இதுல வந்து நீங்க ஆக்ஷன்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம தான் போய் சேஞ்ச் பண்ணணும். அதாவது அட்மின் சைட்ல தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதனால உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேயே காட்டுது. இதே இது சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்மின் சைட்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இதுல வந்து சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு அட்மினோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அட்மினோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுலயே நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அட்மினோட இன்டர்ஃபேஸ். அட்மினோட இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேவா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்இன் போயிட்டு உங்களுக்கு டேஷ்போர்டுக்குள்ள போயிடும். ஓகேவா? இதுல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மை அக்கௌண்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மினோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கும். சரியா? லாக் அவுட் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மின் சைட்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறது வந்து பார்க்கணும். ஓகேவா? அதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டேஷ்போர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆயிருக்கும். சரியா? கேட்டகரிஸ் வந்து எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, பெண்டிங் ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குது, பேக்ட் ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குது, அவுட் ஃபார் டெலிவரி, கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு அதோட ஸ்டேட்டஸும் வித் அப்டேட்டட் ஸ்டேட்டஸோட நம்மளுக்கு வரும். சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்டகரி லிஸ்ட். இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி எல்லாமே வந்து ஷோ ஆகியிருக்கும். ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுலயே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் சும்மா ஒரு டேட்டா வந்து ஆட் பண்றேன். இதை வந்து நான் வந்து ஆக்டிவ் இன்ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது மூலியமா எனக்கு கேட்டகரி வந்து ஆட் ஆகிரும். இதே இது பேக் டு லிஸ்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இதுலயுமே நான் ஆட் பண்ண டேட்டா வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? கிரியேட் நியூல போயிட்டு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்மளுக்கு வந்து வியூவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. ஓகேவா? அதே மாதிரி இன்வென்ட்ரிக்குமே நம்ம வந்து அவைலபிளா இருக்கா இல்லையா, எத்தனை ஒன்று அவைலபிள் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டேட்டஸுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். ஓகேவா? ஆர்டர்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆர்டர்ஸ், அதாவது யார் யார் பிளேஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து ஷோ ஆயிருக்கும். சரியா? பெண்டிங்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல இருக்கிற ஆர்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். சரியா? அதாவது ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்கிறது மட்டும். பேக்டு வந்து பேக்டு ஆர்டர் ஷோ ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லிஸ்ட். கஸ்டமர் லிஸ்ட்ல உங்களுக்கு அதாவது யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இதுல நீங்க ஆக்டிவா இருக்கிற எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்மே நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரியா? டெய்லி ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கும். ஓகேவா? யூசர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து செட்டிங்ஸ்ல நார்மலா இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஆர்டர்ஸோட ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இதுல என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கிரேசி இதுதான் நம்ம வந்து லாகின் பண்ணோம். கரெக்டா? இப்போ இதோட ஸ்டேட்டஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? பெண்டிங்ல இருக்கிறது வந்து பேக்டுன்னு சேவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது கிரேசி சாரி நெக்ஸ்ட் நம்மளோட பாஸ்வேர்ட். ஓகேவா? இப்போ நம்மளோட யூசரோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஆர்டர்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. எதனால அப்படின்னா இப்போ நம்ம இதுல வந்து ஸ்டேட்டஸ் வந்து மாத்தணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ட்ல இருந்து அவுட் ஃபார் டெலிவரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயுமே நீங்க போயிட்டு அதாவது 2 இது லாகின் பண்ணிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வருது. ஸோ அவுட் ஃபார் டெலிவரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க இப்படியுமே வந்து ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ திரும்ப நீங்க வந்து அட்மின் பேஜ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா திரும்ப லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூசர்ஸ் லாகின் பண்ணிருக்கிறதுனால 2 இதுவுமே ஒரே டைம்ல லாகின் ஆகாது. ஓகேவா? அதனாலதான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்மின் பேனல்ல போயிட்டு அட்மின் டேட்டா வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட்மின் டேட்டாவை லாகின் பண்ணதுக்கு பிறகு இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? லிஸ்ட் ஆல்ல போயிட்டீங்கன்னா இதுல வந்து அவுட் ஃபார் டெலிவரி சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ நம்ம கடைசியா இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னது? டன் அண்ட் பெய்டு. கரெக்டா? இது நம்ம கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிரும்.
ப்ளஸ் உங்களுக்கு அந்த யூசரோட இன்டர்ஃபேஸ்லயுமே உங்களுக்கு வந்து வியூ ஆகிரும். ஓகேவா? இப்போ இதுல ஃபில்டர் குடுத்தீங்க அப்படின்னா 9, 12ல வந்து யாரெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஆர்டர் யாரெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணது இந்த 60ங்கிறது கரெக்ட்டா? கிரேஸிங்கிறது வந்து பே பண்ணாங்க. அதே தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து ஷோ ஆயிருக்குது. அதாவது நீங்க வந்து கரண்ட்டா இருக்கக்கூடிய டேட்டா, அதாவது ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆயிருக்குதோ, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து ஒரு பெட்டர் ஃபீச்சர்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க அட்மின் பேஜ்லயே எல்லாத்தையும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டிபில போயிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இல்ல. நம்ம செப்பரேட்டா இதுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அட்மின் பேனல் செப்பரேட்டா நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் மாதிரி, அதாவது ஒரு ஆன்லைன் மெடிசின் ஸ்டோர் மாதிரி நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, PHP அண்ட் MySQL யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.